வணக்கம். ஜெயா ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொபைல் ஸ்டாண்டு. எல்லோரும் நம்ம மொபைலை மடியில் வச்சு பார்த்துக்கிட்டே கழுத்து வலிக்கும், கையை தூக்கிக்கிட்டே பிடிச்சி பார்த்தோன்னா கை வலிக்கும். இது ஒரு ஸ்டாண்டு செஞ்சு நம்ம வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரீயாக ஹாயாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்க செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன கிராஃப்ட் தான். ஒரு அட்டைப்பெட்டி, சின்ன பெட்டி, அதாவது வாட்சி வாங்குகிற பெட்டி, இந்த மாதிரிலாம் பாக்ஸ் இருக்கும், சின்ன பாக்ஸு. அந்த மாதிரி பாக்ஸை ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டின்னு ஒரு பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. அது நல்லா அழகாக பார்க்குறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். என்கிட்ட உடன் பேப்பர் இருந்துச்சு, வால்பேப்பர். அந்த பேப்பர் நான் ஒட்டியிருக்கிறேன். அதை ஒட்டி வச்சுக்கிட்டு அடுத்தது உங்கள் மொபைல் சைஸுக்கு, அதாவது உங்கள் மொபைல் என்ன சைஸோ அதை விட சுற்றளவுக்கு 1 இன்ச்சு பெரிய சைஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டையை கட் பண்ணி அதையும் இதே மாதிரி பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒட்டிடுங்க. இனிமேல் நம்ம மொபைலை வச்சு அளந்து எப்படி எந்த பொசிஷனில் வச்சா அழகாக இருக்குமோ, கரெக்டாக நமக்கு தெரியுமோ, வியூ தெரியுமோ, அதே மாதிரி வச்சு ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஷார்ப்பான பிளேடு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பான பிளேடு வச்சு கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதை கட் பண்ணி எடுத்துடணும். மொபைல் சைஸ்க்கு அகலமாகவே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா தான் மொபைலை கரெக்டாக சொருவ முடியும். இப்போ மொபைலை வச்சு பார்த்துட்டு பின்னால் உள்ள ஸ்டாண்டுக்கு எந்த அகலத்துக்கு நம்ம கேப் வருமோ அதே மாதிரி பார்த்து இப்போ பாருங்கள், கரெக்டாக மொபைல் நிற்குது. இனி பின்னால் நான் இப்படி இதே மாதிரி விட்டுட்டேன்னா சாஞ்சிரும். அதனால் பின்னால் இந்த ஸ்டாண்டுக்காண்டின்னு அதையும் கரெக்டாக மேலே 1 இன்ச்சு, அட்டைப்பெட்டியில் 1 இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணி விட்டணும். இப்போ நான் வரைகிற மாதிரி மேலே 1 இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணிடுங்க. ஆனால் கட் பண்ணி துண்டாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணால் போதும். ஏன்னா லூஸ் ஆகிட்டோன்னா அந்த பின்னால் சாய்ச்சி விடுறது சாஞ்சிரும். அதனால் கரெக்டாக கட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். அது பீஸாக தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த அட்டை பெட்டியிலையும் அதை நம்ம சொருகிற அளவுக்கு அதே மாதிரி 1 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், கட் பண்ணி 2 பக்கமும் சொறி விட்டோன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுடுச்சு. இப்போ நம்ம மொபைலை சாய்ச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த ஸ்டாண்டு எங்கே வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். 2 பெட்டியும் இப்படி வச்சு கொண்டு போய்க்கலாம். எங்கே கொண்டு போயினாலும் நீங்கள் வச்சு பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஒரு சின்ன அட்டைப்பெட்டி தான், நல்ல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் இதே மாதிரி கட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிராஃப்ட் தான் இது. பாருங்கள், இந்த இதில் கட் பண்ணியிருக்க பாருங்கள். இதில் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு. இது 2ஐயும் கரெக்டாக அந்த பெட்டியில் நம்ம கரெக்டாக சொருவி விட்டோன்னா, பாருங்கள், இப்படி சொருவி விட்டுட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இதில் 1 இன்ச்சு உள்ளே போயிடும். அந்த அட்டைப்பெட்டி 1 இன்ச்சு மேலே வந்துடும். சூப்பராக ஃபிட் ஆயிரும். கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மொபைலை வச்சு நீங்கள் நல்லா அழகாக ஜாலியாக நினச்ச இடத்துல உட்காந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.